இந்த மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ணணும்னா கேன்வாவில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல போயிட்டு நீங்கள் அந்த எந்த எழுத்துக்குள்ளார அந்த மனுஷன் உள்ளே பூந்து வெளில வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எழுத்தை நம்ம டைப் பண்ணுறோம். அது பி, ஓ, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள எழுத்து எதை வேணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பியை டைப் பண்ணிவிட்டு அதை பெருசுப்படுத்தி வச்சுக்கிறேன். இப்போ எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஹீரோ அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணுறேன். ஒரு ஹீரோ நிற்கிற மாதிரி, யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தால் தான் நம்ம அது உள்ளேருந்து வெளில வர மாதிரி வைக்க முடியும். இப்போ நான் ஒரு டி மட்டும் விட்டுட்டேன், அதை மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வராங்க பாருங்கள், ஹீரோஸ்லாம் வராங்க. இதில் வந்து நான் ஒருத்தர் எடுத்துக்கிறேன். இவரை எடுத்துப்போம், நிற்கிறார் இல்லையா, இங்கே வந்துட்டாருங்க. இவரை எடுத்துப்போம், இவர் தான் நல்லா இருக்கார். இவரை வச்சுட்டு இவரை நான் வந்து என்ன செய்கிறேன், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிறகு இவரை என்ன செய்கிறேன், பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்றேன் லேயரில். அப்போ தான் முன்னாடி வருவார். இப்போ இவர் என்ன செய்கிறோம், பாதியாக சின்னது பண்ணிவிட்டு அந்த எந்த வட்டத்துலேருந்து வெளில வருமோ அந்த வட்ட அளவுக்கு அவரை சின்னது பண்ணிக்கணும். நீங்கள் ஓஓ, சிஓ வேறு எது எடுத்தாலும் இதே மாதிரி முதல்ல செட் பண்ணிக்கணும், இது முக்கியம். இப்போ திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இவரை இதே கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ பெருசாகிட்டு இந்த இப்போ ரெண்டாவதாக பண்ண இமேஜை மட்டும் பேக்ரவுண்டில் தள்ளிடுறேன். அப்படி தள்ளின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பாதி அந்த பிலேருந்து வெளியில் பாதி வந்த மாதிரி பாக்கி உள்ளே வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது மாதிரி பல இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you very much.